மதிப்புக்குரிய அண்ணன் டாக்டர் காந்தராஜ் வந்திருக்காங்க. நண்பர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். எனக்கு ஒரே அருமை நண்பர் எம்இ ரகு வந்து நீண்ட காலமாக, அது என்னோட உறவினர் வேற, நீண்ட காலமாக இசைத்துறையிலிருந்து அடுத்த கட்டமாக அடுத்த ஒரு பணி எடுத்து வைக்கின்றார். இன்றைக்கு இயக்குனர் பொறுப்பில். நான் கூட நேற்றைய தினம் அவர் என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சார். என்னுடைய இன்விடேஷனை பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்விக்கி போர்ட்டலில் உட்காந்து பார்த்தோம். அப்படியே ஒரு கடை ஷாக் ஆகிடுச்சு. ஓ, தயாரிப்பு இயக்கம் மட்டும் இல்லாமல் நடிப்பு துறையில் கால் பதிக்கிறார் அவருக்கு. வாழ்க வாழ்க அப்படின்ட்டு. இன்னைக்கு காலையில் என்னுடைய மனைவி வழி உறவினர் அவர், மனைவியிடம் சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுடைய உறவினர்களுடைய அழைப்பை தட்ட முடியாது, அவருடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்து இந்த வருகிறேன் என்று சொன்னேன். ஆனால் இன்னொரு நிகழ்ச்சிக்கு என்னுடைய மனைவி செல்ல வேண்டிய, நானும் என்னுடைய மனைவியும் செல்ல வேண்டிய சூழல். சரி, நான் இந்த நிகழ்ச்சிக்கு போகின்றேன் என்று சொல்லிவிட்டு வரும்போது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுங்க. ஏன்னா அவர் படியாக ரொம்ப நாள் நீண்ட நாள் இசைத்துறையில் இருந்துட்டு முதல் தடவையாக அவர் இயக்கத்துறையிலும் நடிப்புத்துறையிலும் கால் பதிக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். நல்ல சிந்தனை உள்ளவர். கைத்தட்டலாம் வளங்க. அவருக்கு அந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இது வந்து ஒரு கலைத்துறை பயணம், மிகப்பெரிய ஒரு பயணம். நான் கூட நிறைய திரைப்படங்கள்லாம் பார்க்கிறோம். வித்தியாசப்படமான படங்கள்லாம் வெற்றி பெறுவது உண்டு. உதாரணமாக மைனா போன்ற படங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது ரொம்ப சாதாரண படமாக தான், ஆனால் ஒரு பெரிய செய்தியோ ஒரு பெரிய நல்ல வெற்றி படமாகலாம் அமைந்தது. ஆகவே ஒரு நல்ல செய்தியை கொடுத்தால் கண்டிப்பாக மக்கள் நல்லா வரவேற்பார்கள். அவருக்கு அந்த வரவேற்பு அமையும். ஆகவே நல்ல படமாக இது அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பவுனம்மாள் அவருக்கு மேயர்